பொண்டாட்டியோ. ஆனா இந்த சிமெண்ட் மூலையை தூக்குனா அவங்க கலவை போடத்தானே செய்வாங்க. பொம்பளை செலுத்து வரணும் இந்த தண்ணி எல்லாம். ஏண்டா அவன் என்ன லவரா? புத்தகம் சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதா? 6 மாசமா ஓடிக்கிட்டு இலைவன் தொக்கெடுத்த வேண்டா பைப்பை போட்டு உறிஞ்சுவேன். தகத்த பெரிய தாள் தீக்குறக்காரன் கையில கணக்கில்லாத ஆத்தா விட்டு வாழமாறா செக்க சிவப்பா இருந்தவள உள்ள சொன்ன நான் யார புரிஞ்சுட்டு பொம்பளை எங்கன்னா பெரிய தண்ணி போய் எக்கடா பொம்பளை செவத்த உள்ள போல இருக்கா இவன் உட்கார போது செத்தத்தில அடிச்சிருக்கா. வாங்கி பாரா திருப்பி அப்படியோ என் தம்பியை திட்ட மாட்டாங்க. தம்பி ஆளுக்கு 2 கிலோ கப்ளிங் வாங்கிட்டாரு. என் தம்பியை திட்ட மாட்டாங்க. நல்லா விளையாட அப்படி உள்ள இல்லாம வேற கலரைய கொண்டு வருவா. இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சு லேசா தரவலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள செவத்தை சாச்சி விட்டாங்க. செவத்த புள்ள போல இருக்கா புதுக்கோட்டை ஜெயபுரியா அவளை பெட்டிக்காரன் ஜீவஜ மாதிரி அடைச்சிருக்கேன். ஆனா அவன் உடம்புக்கு 25 சத்தம் போடுற வெரி குட் ப்ரோ. இன்னைக்காவது கட்டிப்பிடிப்ப பார்க்கலாம். ஒட்டு மதியில கொஞ்சம் நேரம் வச்சிருக்கா அதில் கொஞ்சம் கட்டி பிடிச்சேன்னா அவங்க ஆத்மா சாந்தியா இருந்துச்சு. அவங்க ஊரா உனக்கு கொழுந்தேன் இது பண்ணாங்க இது வாயில பண்ணி விட்டுறாங்க. போடி மயமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அத்தாச்சின்னு லேசா எச்சு குத்தி காட்டிருப்பாங்க. ஏதாவது முடிஞ்சு கிடைச்சாங்களா? பண்ண சொல்லுவியா? அவங்க பண்றாங்க நீங்க பண்ண சொல்ல போறீங்க. பொம்பளை பண்ணா கிளமாட்ட முட்டை மூஞ்சி முகரே மாதிரி லூசு முட்டை. கொண்டைய பார்க்கும்போது கழுத்தை கோழி மாதிரியா இருக்கு. எதுக்கு கொண்டைய பார்க்கற? கொண்டைய பார்க்கற மண்டைய பார்க்கற. மண்டைய பார்க்கற அவன பாரு. மச்சான் கொண்டைய பார்க்காதே மச்சான். நீ வாயை போடு போடு. இங்க பாரு எப்படி கொண்டே சொன்னது யாருடா அவதானே கல்யாணம். நான் உட்கார்ந்து நாளே உடனே. போயிட்டு உள்ள போய் அவர வர சொன்னாரு. என்னைய உள்ள போசக்கார நிக்க வேணாம்ட்ட. வேஜாம அவங்க சும்மா சொல்றாங்க தம்பி. எனக்கு என்னப்பா விடுஜா காசு வந்துரும். நான் தொழில் பண்ணனும் வந்து உட்கார்ந்து அள்ளி வச்சு மூடுற மாதிரி. அள்ளி வச்சலாம் பண்ண வேணாம். ஒண்ணே லேஜா விட மாட்டேனாங்க. ஏன்னா ஆஞ்சிங்க ஊர அப்படி கிடையாது. போட்ட போதைக்கு பேசுவேன். ஆனா போடுற போட்ல கட்டாது. அத குடிக்கிறதுக்கு கிளவி மூத்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியது. அதுல போதை இருக்குன்னு சொல்லு 4 லிட்டர் தான். 4 லிட்டர் மேல கூட வராது. கிளவி மூத்திரத்துல போதை இருந்தா எல்லா பேரும் வீட்டுக்குள்ளேயே செப்ப வச்சுக்கிட்டேன். தட்டி சுப்பு வச்சா லேசா மண்டை வெல்லம் சீனி. சீனியா? கப்புக்குள்ள ஒட்டு கரப்பட கிழிச்சோ சா. சீனி அப்படியே பாருங்க. பாரு அதுக்கு அவர் நீர்மலை ஏசியா பாரு வந்தாங்க. என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? நான் என்ன செய்யல. மஞ்சி போனா மண்டி ஓட்டு மண்ண மாதிரி தூத்துவேன். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. மண்டி போட தூத்த முடியுமா? என்ன தூத்த முடியாது. ரெண்டு ஊதுனா உன் கண்ணிலே மயிர் இருக்கு மண்ண விடுங்க. எங்க கண்ணே? ஆனா இங்க ஆம்பளை அப்படி கிடையாது. வேற எப்படி? தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு தும்மல் இருக்கலாம். ஆமா சொல்றா. என்ன போதையில இருந்தாலும் என் தமிழன் வா. நீங்க வந்தோம்னா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து உங்க ஆம்பளை வர்க்கத்தை நோனோன்னு பேசியே கொள்ளு. இந்த நாடத்தை கெடுக்க போறது நீங்க தான். இருமா இப்ப என்ன வேலைட்டே கண்ணே? கேட்டால பேக நீ பார்த்தாலும் உங்க ஆத்தால பார்க்கலாம் அப்படின்ட்டேன். இது கிராமத்தினுடைய ஸ்லாங். சித்தப்பனை நாங்க கூப்பிடுறது அதாயிட்டு சித்தப்பா இங்க வாடா பார்த்தா ஏன்னா பார்த்தா நேரத்தை வரல பரம குடிக்கு. இது இந்த ஏரியா ஸ்லாங். போற காலத்துல ரோசப்பட்டோம்னா கலையில யாருமே வாழ முடியாது. என்ன பண்ண சொல்ற? காலங்கள் மாறிக்கிருச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை உதுத்தாத்த நம்ம பிள்ளை குட்டியில காப்பாற்ற முடியும். பசி என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணு பொது. காலம் மாறி
குறைஞ்சபட்சம் சோறு திங்கிறதுக்கு பிய தின்றுவோமா? என்ன பேசுறீங்க? வைட்டமின் பி. ஆமா, வைட்டமின் பி. உன்னை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு சொல்றேன். ஏன்னா செருப்பு கட்டி இருந்தாங்க. ஆனா இன்னொரு செருப்பு வாங்கிட்டு போய் அன்பாலத்தில் உள்ள ஒரு வயசானவர் கொடுத்தேன். அவளை செருப்பு வாங்கிட்டு போறியா? நான் ரொம்ப ரோஜக்காரையும் கோவப்பட்டேன். பார்த்தேன் ஏன் தம்பிய என்ன செருப்பு சைஸ் அதே சைஸ் தானே? கோஞ்சரிச்சிட்டேன். ஆனக்கால் சைஸ். ஏன் இதுல என்ன தெரியுமா தெரியுது? என் தம்பி எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு நேரம் சும்மா வைவேன், மறுபடியும் கட்டி அணைச்சிடுவேன். ஏன்னா நான் விழுந்தா அவங்க தூக்கிடுவாங்க, அவங்க விழுந்தா நான் தூக்கிடுவேன். அவளை அது வேற, பொம்பளை பிள்ளைல பேசக்கூடாதுல்ல. உன்னை என்ன வேலை? சபையை கூப்பிட்டு நம்மளுக்கு உட்கார்ந்து பேசினாலும் நீங்க கேட்டு நிப்பீங்களா? இருமா என்னமா வேலை உன்னைய? என்னமா பேசினாரா? என்ன வேலை செய்யலாம்? அவங்க ஏதாவது உன்னை தப்பா பேசினாங்களா? பேசுறத பதிலுக்கு நானே பேசுறேன். இரு, நான் பேசாம உள்ள போயிட்டு வர சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். யாரை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்கள எதிர்பார்க்கட்டும். அவ்வளவு இல்ல என்ன? உனக்கு ஓய்வு, உனக்கு ஓய்வு. காலையில பேப்பர்ஸ் வாங்க தரேன். இல்ல பாப்பாவுக்கு மாற்றி விடு. பாப்பா பேப்பர்ஸ் போறதுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆள் வெளியே வந்தவொடனே எல்லாமே அப்பா அப்பா மருதமணி வர போறேன். அவ்வளவுதான். நம்ம டூர்ல சிலகம் பார்த்து எட்டி செடிக்கு செடி கொஞ்சம் விட்டு சீமான பெத்த மகன் பொண்ணு செடிக்கு செடி நீங்க குதிச்ச குதிரை கீழே இறங்கிருச்சு. நான் குதிச்சாலும் நீங்க என்ன? ஆனா எக்ஸ்கியூஸ் மீ, இது பழம். இது என்ன பழம்? இதுதான் ஏன் பழம்? என்ன சொல்லி தொலைங்க? பல தொழிலை உரிச்சுக்கிட்டு அலைவேன். தலைவா உனக்கு என் தம்பியை வராது. ஒரே வார்த்தையில திருவிழாவே நிறுத்திட்டானே. அம்மா அண்ணே அமெரிக்கா போய் இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கிட்டு வந்தாலும் கை தட்ட என்ன மொட்டு முண்டை. தம்பி தம்பி சீட்டு முட்டை கழுத்திருக்க முண்டை. பத்தி அந்த பிள்ளையை சரி கட்டி வச்சிருக்கேன். கூட வந்து கிளத்து வழிய வச்சுட்டேடா. எனக்கு மச்சான், நீ எனக்கு அண்ணி. அண்ணி அண்ணியா? என்ன முறை? மாநகர முறையா? புடுங்குற முறை. இப்ப நான் அவரை எப்படி கூப்பிடணும்? பெரியப்பா இங்க வாங்க. அத்தான் அத்தான் அவன் செத்தான். இத போய் நான் அத்தான் கூப்பிடணுமா? இதையா? அவன் தான் உன் கொச்சன். ஐயோ மிக ஆபத்தான மிருகம். அத்தான் புருஷன் புருஷன் அத்தான் கூப்பிடணும். வேற எப்படி கூப்பிடணும்? அத்தான் கூப்பிடுவாங்க. யாருங்க? பாவப்பா திட்டுறல. அதுக்கு என்ன முடிக்கிட்ட? ஏய் இவ்வளவு வேகமா எப்படியா பழத்தை திங்க முடியும்? ஏதோ தான் பழத்தை கூப்பிடணும். ஏய் ஓடி இல்லையா? ஓடி கேட்டல. அடைய சோறு. அந்த அண்ணே உங்களை சென்னையா பாக்குறாரு. சரியாக பாக்குறோம். பத்தியா தப்பு கூட்ட ஊருடைய போட்ட ஏப்பா போட்டு கராட்டாடி அடிக்கிற டம்ஸ் சிவமணி மையன் அங்க நகர் போட்டு அடிக்கிற. பரவாயில்ல அந்த ஓனே அவன் புளிய மட்டும் ஏறானே. வட்ட வட்ட பாறையிலே பலகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள மகளே தகமுக தாளா நாம ஓடி என்று எல்லா தகமுக தாளா ஓடு சொரண
எரிச்சே விடுவேன். பச்சை தண்ணியை ஊத்துனா எரிக்க முடியாது. பச்சை தண்ணி தீ பிடிக்குமா? பிடிக்கும். அப்படி என்றால் ராம்நாடுக்கு பேர் பொங்கல் ஏறட்டும். ஏறட்டும். பச்சை தண்ணி ஊத்தி போடுது. என்னது? முகத்தை நல்லா பாருங்க. முட்டை ஓட்ட நல்லா போய் அப்படி சொல்லாத மண்ணுடி பாப்பட்டு வட்ட வட்ட பாறையில காந்திய வழக்கத்தை உன்னை ஏதாவது வயிற்று ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு வயித்துல பண்றீங்க? என்ன கார்த்திகை படம் அண்ணன் என்ன ஒண்ணு அண்ணே இருந்தே வயித்துல என்னமா பண்றீங்க? என்ன அப்படி இடம் தெரியாம பண்ணுங்க. புரியல என்ன பண்றாரு? அத போய் வேற சுத்திக்க என்ன சொல்றீங்க? அது கார்த்திகை மாசம் போய் இல்ல. கார்த்திகை மாசம் எல்லாமே சுத்தமா இருக்கு. கார்த்திகை மாசம் மாலை வரணும்ல. அப்ப போய் என்னடா பண்ண போற? ஏன்னா இப்ப என்னடா மாசம்? ஆவணி மாசம் ஆவணி. போட ஆவணி கேட்ட புரட்டாசி. புரட்டாசி அப்புறம் ஐப்பசி கார்த்திகை. 3 மாசம் 30 வரை பாத்துருவாங்க. அப்புறம் 30 வரை பாத்துருவாங்க. கண்ணு சுத்தம் பண்ண. இப்ப இடத்த சுத்தம் பண்ணி கார்த்திகை மொதவே கண்ணு ஊட்ட போறாரா? நீ இப்ப ஊட்ட மாட்டாரா? நீ சுத்தம் பண்ண நான் ஊட்டுறேன். அந்த அங்கிள் நீ பொத்து. நீ மூடு. நீ சொல்ற. நீ காமி. நான் கலக்கிறேன். நான் சொல்றேன். ரெண்டு எல்லாம் ஒன்னத்தோட வா. எல்லாமே இந்த பாட்டுல ஏதோ ஒரு மீனிங் சேர்த்தேன். மெதுவா பாடு. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பாடுற அப்படி கேட்போம். ஏய் நான் பாட்டுல பாடி அவங்க யார் வாசிக்கிறாங்க? சும்மா பாடுங்க. என்ன நல்லா காட நீங்க பாடுங்க போல. ரெண்டுல எல்லாம் ஒன்னத்தோட வா. ஓ ஒன்னெல்லாம் வா. அந்த அங்கிள் எலிப்பொந்துல அது சரியா எலிப்பொந்துலையா? என்ன எலிப்பொந்து? காட்டுல உள்ள எலிப்பொந்துல வாயை வைக்கும் போது அப்படியே பாம்பு வந்து போட்டடியும். என்ன உள்ள வாயே? அவன் என்ன தெரியுமா சொன்னேன்? டெய்லி என்னையே கலட்டி விட்டா அந்த அக்காவை கலட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கட்டும். எப்படி பள்ளிக்கூடம் போகலாம், அதுக்கு புத்தகத்தை வாங்கலாம், சொல்லி சொல்லி பார்க்கலாம், மனசை ஒண்ணு கட்டி புடி இல்லைன்னா அந்த பிள்ளைய மட்டி ஓடு போயிட்டு இருந்தா இப்படி முண்டை ஒத்தக்கான முண்டை ஏதே என்னடா ஊதுவத்தி போறோம் தம்பி பாடு பாடுங்க பாடுங்க பாடுவா பாடுவாமே வாயில போடுவாமே வாயில போடுவா இதுல போட தலைவா தலை எங்க இருந்த தலைவா இதெல்லாம் எங்க இருந்தீங்க தலைவா இருங்க ஏன் சின்ன பிள்ளை வாயை முட்டிக்கிட்டே இருக்க மேடம் அவன் உங்க மீனிங்க சொன்னான் வாயில பொத்துனாலே தப்பிச்சிங்க தொடங்கினா விளையாட்டு பக்கத்துல பாப்பு படுக்க போட்டு செல்லா செல்லா இங்க வா அங்க போ அங்க இப்ப பாட்டு பாட்டு பாடி காட்டு பக்கத்துல பாப்பு அட பாடுமே ஆடுவாங்க வாயில போடுவாங்க பாட்டுல முதல்ல பாடல பாம்பே பாம்பே முதல்ல பாட்டு பாடி ஆடுங்க மூணு வண்ட புடிங்கிட்டு சிமுண்ட போட்டாரேங்க அது எப்பயா புடிஞ்சு விடுவீங்க கடுக்குற ஒரே கடப்பா கடத்து ஆஸ்பத்திரி போ பயந்து வச்சிருக்கீங்க மம்மி சொல்லம்மா தாடி சொல்லம்மா உனக்கு நான் தான்
காட்டுறாங்க. நான் அதே மாதிரி உட்கார்ந்துக்கிறேன். நீங்க தூக்குற மாதிரி அவங்க ஏய் ஓசில படம் பார்த்து போலாம் பாரு. ஏய் வாடா, உனக்கு நான் வெல்டிங் வச்சிருக்கேன். அண்ணே தண்ணி கோடம் எடுத்து தங்கம் மனசு தவிக்குது. சாப்பிடுங்க ப்ரோ, ஏன் நின்றுட்டீங்க? ட்ரெயின் வருதா? நான் உடம்பு முடியல, நீ வரீங்க வந்து வாமா. உடம்பு எப்படியா கௌரி போட்டுவா. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். முடியாத நேரத்துல மூடிக்கிட்டு இருக்கணும். தம்பி எனக்கு உடம்பு முடியல தம்பி, எப்படியா வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கணுமா? இருக்கடா, இப்பதான் நான் வாங்க இருக்க மூஞ்சி என்னடா லாட மாடு நிறுத்த மாதிரியே இருக்கடா. ஏ மருதமணி, தாவுடா தாவு. என்னமோ செய்யுது. ஏய் செல்லம், உன் பிரச்சனை என்ன? அந்த அங்கிள் உங்களை குடிய சொல்ல என்ன எனக்கு குடி சொல்லி குடி போல. குடிஞ்சுக்கிட்டு சிறப்படுத்த ஒரு வேலை. எதுக்கு நான் ஆகுது? என்ன தெரியுமா உன நீங்க பண்ணீங்க கையை வச்சு. நான் ஒண்ணுமில்ல, விரல வச்சு தவன். கப்பலிங்க கண்ணால பார்த்தா இருக்குமா? சீவசவாதி ஆயிருவியா? 90 வயசுல ஒரு கப்பல் இருக்கு, வேணுமா? ஏய் உன படம் அனுப்பி விடுறேன். ஏய் மருதமணி, நீ வேற படத்தை அனுப்பிட்டு வா. 90 வயசுல உங்களுக்கு வேணுமா? அது நோத்தாவா? 50 வயசுல அவங்க அப்பதான் பார்த்துட்டு நோத்தானே பார்த்துட்டு. 50 வயசுல நோத்தானே நான் பார்த்தேன். 40 வயசுல 20 வயசுல ஐயோ அண்ணே கப்பலிங்க பார்த்தா என்னண்ணே பண்ணுவ? தெல்லிக்கு ரஜனாலும் பாட்டி சொல்ல தந்தாரே. மடபடி பூ மனசனாலும் பாட்டி சொல்ல. புராண ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஆடம் போது எனக்கு அப்படியே கம்புக்குட்டு மசல் மாதிரி உன்னை கட்ட யாரு இருக்கா? ஆமா, உன்னை கட்ட யாரு இருக்கா? பாடாத கொத்தமல்லி பாடாத கொத்தமல்லி, பாடி போனா கொத்தமில்ல. பாடி போனா குத்தமில்லை. அடி மனசு வேண்டாம் அந்த பக்கம் வாங்கி அடி மனசு தாரி 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 இவனை யார பண்ணாத இருக்கா பாருங்க. நான் கூட இவனை கட்டிக்காரன் ஆளு கெடுத்தா இருக்காரா சாப்பிடாத இவனு போய் மண்டி போட்டு அண்ணன் என்னண்ணே பண்ண? வண்டி ஓட்டி இடத்த சுத்தம் பண்றாரு. ஏன் வார்ம் பண்ணி போறாங்க? குத்துராண்டி குத்துராண்டி மரபுடையா ஒண்ணுமே தெரியல. அவங்க தான் வந்து ஏடிஎம்ல காசு எடுத்தேன். நான் ஒண்ணுமே தெரியல. அடி புந்தாடி மோளே குத்த போட்டு வச்சிருக்க. நீ என்ன பண்ணிட்டு வைக்கிறே? நீ கொண்டாட்டி குத்த குத்த ஏன்ட்ட குத்துற போய் அவன்ட்ட குத்துறியா? என்ன ஓ மேல வேண்டா. ஒத்தரு பார்த்தாலே படு மடக்கட்டாரே. ஆளி இருந்தா பாப்பா
நம்ம சொல்லட்டும்னு. என்ன சவுண்ட் வருதுன்னா நம்ம சிங்காரி சரக்கு அது நீ பள்ளி வாங்க விட மாட்டேன். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு குமனும் பாபுநாடு இந்த அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடை ஒத்து தொடர்பட்டார். என்னையா சொன்னேன்? எனது மனைவி இல்லை என்று சொல்ல வந்தேன். எனது தம்பி மனைவி இப்பொழுது அடுத்த ஜென்மத்தில் என் மனைவி அடைந்தே தருவேன். அது வரைக்கும் என் ஆத்மா ஜீவன் அடையவே அடையாது. எனது ஐக்க மகள் வருவரை அடுத்த பிறவியில் என்ன அடுத்த பிறகு வருவரை வந்து எவ்வளவு சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். அதான் எங்க அத்தாங்க சேவை அவருக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி சொல்லக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் முருகேசன் அவர்கள் அண்ணன் மாதவரை அவருக்கு 200 அன்பளிப்பிருக்கிறார். எஸ்காவூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்கள் மருதபுரனுக்கு 200 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். உன்னையோட நான் ரொம்ப லோவோட 50 ரூபாய் 20 ரூபாயில வாங்கினேன். உனக்காக 200 ரூபாய் எடுத்த உடனே பேசிருக்கமே. கான்சார் நடிக்கும் அன்புமார் அவர்கள் புதுக்கோட்டை ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். நீங்க பேசாம பரமக்குள்ள ரூம் போட்டு அடிக்கிட்டு இருக்கீங்களா? அட்வான்ஸ் கொடுக்குற தம்பி பிள்ளைக்கு முட்ட. எனக்கு பொன்னாடை கௌரவப்படுத்திய அன்புகளுக்கு என் சார்பம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பம் நன்றி நினைக்கிறேன். வணக்கம். நான் சார்ந்த நம்ம குடும்பத்தின் சார்பாக நம்ம கூட்டு குடும்பம் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய ராம்நாடு தமிழ்நாடு ராம்நகர் எப்படி சமாளிக்கிறான் தெரியாம சொல்லிட்டாரு. நான் தெரியாம சொல்லிட்டேன் விடு. எப்படி சமாளிக்கிறான் அடி அப்படியே தாண்டி விடுங்க. பக்கத்துல உட்காந்து போட்டு அமுச்சுக்கமா. பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கவிஞர்களுக்கும் ராம்நகர் கிராமத்தர்களுக்கும் விழா எங்களை எல்லாம் பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை எங்க அண்ணன் தம்பிகளுக்கும் எங்கள் உயிர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவர்கள் கைவேசி கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பி கீழபெருமலூர் கனி அவர்களுக்கும் 2 பேர் கீழே வச்சிருக்காங்க, அவருக்கு தெரியல, அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி என்கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி வணக்கம். தோற்றமல்ல நாம்புறம் தன்னாடி சொன்னபடி தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சே. சோலை இல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ் அளவு எடுக்கிறார். ஆடுங்க மிஸ்டர் ஈ முண்டை லைட்டா குடுங்க ப்ரோ. சோலை இல்ல காலை இல்ல ஒண்ணும் பின்னுக்க வா இல்ல பின்னாடி வா. தயடு கொடுக்காது. என்ன பிரச்சனை? ஒண்ணு பின்னாடி வந்து பின்ன வா. இப்ப நான் பண்ண ஜெயா ரொமான்ஸ் வாடா என்கிட்ட. ஓயே ஓயே குளிக்க
முடிக்கிற அதான் டவுசரை ஒழுங்கா போட தலைவர் ஆசை நிறைவேற போகுது தலைவா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபாடு கட்டி பூடிடா அந்த தண்ணி பொங்கல் வைக்கிற என்னைய போய் கசகசா வந்த மாசி மாசம் மாலாண்ட பொண்ணு மாமே அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் அவர் சொந்த இல்லத்திலிருந்து இடுகாடு புறப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்திலே எதிர்கள் எங்கே கிடக்க என்பது தெரியவில்லை. இந்த அம்மா செய்த செயல் தவறு. தப்புன்னு அடிக்கும் போது அவர் ஏற்கனவே ஈரப்பசை ஒட்டி இருந்ததால் அவருடைய 2 தூக்கு கொண்டு தப்பித்து விட்டது. நீங்க மீண்டும் போய் பசிக்கிற போட்டு எடுத்துருவாங்க. அண்ணே என்னடா ஆச்சு? அவ்வளவுதான். சரியா கொஞ்ச நேரத்துல எடுத்துக்கொள்ள வச்சு கீறி விட்டுருக்க. கையடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா? உன்னை பார்த்தா நாங்க கையெழுத்து அடிச்சாலும் நான் மட்டும் இல்லை, என் அண்ணன் நூறு அருமையான கிளாஸ். முட்டை போண்டா உன்னை வீட்டுக்கு போக பேசிக்கிறேன். என்ன படம்? அந்த சோழ கொள்ள உனக்கு ஜோடி போல அது ஒன்றும் கிடையாது. பழைய பொண்ணு பக்கு சரியா கொஞ்சம் குறன்னு கேட்டது என்னை அழுத்துறியா ஜனப்பிரியா சார் போய் நைவா ஏலே சாப்பாடு மட்டும் ஒரு நாள் ஏன் நம்பர் ப்ரோ ஜெயா உனக்காக மல்லிகைப்பூ வாங்க நான் மானாமதை போனேன். அங்கதுக்கு போறேன், நான் தோட்டத்துல பறிச்சு வந்துடுறேன். மல்லிகைப்பூ வாங்க இருக்க மணக்காது. மதுரையில மல்லிகைப்பூ மணக்கம். அப்படியே ஒரு 3 அடி நீளத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கி என்ன கொண்டே வைக்க போறியா? மலர் வழியை கேட்ட போறியா? பூ மட்டும் வாங்காம கூட ஒரு அல்வா வாங்கி. அண்ணே இந்த அல்வா வாங்குறது எதுக்குன்னு தம்பி மணியண்டா அண்ணே சொல்லுங்க. அந்த 3 மல்லிகைப்பூவை கொண்டையில சுத்தி கொண்டையில வச்சு இந்த அரைக்கில அல்வா அண்ணே இது யாரும் சொல்லணும்ங்க அண்ணே. தம்பி காலையில சம்பளம் நாம பணமுக்குள்ள தெருவில் இருந்து சம்பளம் வேணும். இந்த 1/2 கிலோ அல்வா என்ன பிரச்சனை வைங்க. பூவா கொண்டையில வைக்கணும் அல்வாவை பேச விட மாட்டேங்கிறீங்க. சரியா மூங்கிக்கமா புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கலாமா? அண்ணே சொல்லுங்க. அவன் ஏதாவது சொல்லி விட்டேன் ஊர்ல என்ன செய்வாங்க மயிறு? நான் சொல்றேன் அந்த அழகராஜா தலையிலே மல்லிகைப்பூவை
அல்வா திண்டு மிச்சத்தை பிரிச்சுக்குள்ள வை. ஐயோ பிரிச்சு வச்சா டேஸ்ட் இருக்காது. இருங்க எங்க தலைவர் சொல்றாங்க. அப்போ உன் கம்பு கூடுதல் வச்சுக்க. பூவை கொண்டையில வைக்கணும். மகராசி ஏற்பதியா. சுத்தமா உள்ள வரதுல உன்னை ரெண்டு மரண முட்டை எரிச்சு விடுங்க. ஆமா அல்வாவை எதுல வைக்கணும்? ஏற்பதியா. இல்லை. அப்ப 25 சென்ட் எனக்கு ஒதுக்கி விட்டுருக்காரு. அந்த 25 சென்ட் உனக்கா ஐயோ அது என்ன செஞ்சா? அல்வாவை எதுல வைக்கணும்? அந்த கொண்டையில பூவை தம்பி வைக்கட்டும். அந்த அரைக்கிற அல்வாவை ஐயோ அண்ணா சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு பாட்டு ஏலே காலத்துமே அப்படிங்க. இந்த ஊர்ல சாமியை பிசிங்க முடிச்சு பண்றாங்க. நல்ல வேலை நான் ஆரம்பிச்சு. நீ ஆடி நின்னு சேன போச்சுங்க. புடிக்கு சேன புடிக்கு. நீயோட வச்சு கொடுத்து புடிய பாத்துங்க. ஏய் நீ நோங்குற. மாடு புடி மாடு. அல்வாவை எதுல வைக்கணும் சொல்லவே இல்லையே. கொண்டையில வைக்கணும். இது நானா சொல்லணும் நீங்க. நீங்க அதை பத்தி எனக்கு நல்லா இருக்கு. தம்பி மல்லிகைப்பூவை கொண்டு சுத்துவானா? நானு அல்வாவை கொண்டு அண்ணே அல்வாவை எப்படின்னே சாப்பிடணும். அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்தா அல்வாவை எதுல வைக்கணும் சொல்லாமலே போயிடுவாங்க போடுறீங்க. அல்வா கொண்டு போய் நொப்பத்தா விட்டுறாங்க. அண்ணே சொல்லுங்க தம்பி அல்வாவை எதுலயா வைக்கணும் சொல்லுங்கயா. நீ உள்ளவா. எனக்கு மனசு உருக்குமே. மல்லிகை பூ மண்டில வச்சுட்டு அல்வாவை வந்துருச்சு கொஞ்சம் இருங்க. எரிமலை எப்படி பொறுக்கும் மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு உன் தலையில் வைப்பது மல்லிகை. அரைக்குள்ள அல்வா எடுத்துட்டு போய் கருது வண்டியில வச்சு தலைய வச்சு மனசு ஆயிக்கோ சாரே. ஆயிக்க சாரே. உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தானே சாரே. என்கிட்ட ஓமன குட்டி இவ்வளவு கோமணத்தை கலத்தி. தம்பி 1973 பள்ளி முண்டை பள்ளி மாதிரி இருக்கா அவன் மீசையும் புகழை அத்தா முட்டை ஓடாத வாத்து. அந்த அங்கிள் வெள்ள விடுவான்னு கேக்குறாரு. ஒரு காரியம் அவன் உன் கூட ஓரின சேர்க்கல. மணி அண்ணே முட்டை எதுல இருந்து வரும்? இலைய நாடகத்தை கெடுக்க போறியா காசு வாங்கணுங்களா? என் அருகில் வா. காதலிக்கிற டைம் வந்துருச்சு. அப்படி நல்ல நேரம் போற கூட கூட பார்த்தாத கல்ல அசைச்சிருவேன். அதே ஜாக்கில கோமிய வாட எடுக்கிறேன் பாரு. கெட்ட மாட்டு போய் அவன் உலகத்திலே தங்கச்சி போய் அண்ணனை வந்து வாங்க. இவங்க தான்டா நீர் மாலை. மச்சான் எங்க குடும்பம் அப்படித்தான் மச்சான். அவங்க ட்ரெயின் ரோட்ல உள்ள இண்டிகேட்டர் மாதிரி புரியுது மிதப்பு கட்ட மாதிரி. அப்பா அப்பா வரதுன்னா இருதல முனி வருது. என் அருகில் வா. எனக்கு கூலிங் டயத்துல வந்து ஒத்துக்கிறாரு. என்ன பழக்கம் இது? நான் உன் வீட்டுக்கு என்னைக்குமே வரமாட்டேன். தம்பி சொல்ல விடுங்க மிஸ்டர் மூக்குத்தி. எனக்கு பால் செவ்வாழ பழமும் வாங்கி. செவ்வாழ பழம் நேந்திர பழம். நேந்திர பழம் சிப்ஸ் போட போறோமா? பால்
புழுக்கு புழுக்கு நினைச்சா கலர் நான் நேரத்துல பழம் வாங்கிட்டு அதை வச்சு சாப்பிட்டா பசி சரியா போயிருமா? அவர் வேற மாதிரி சொன்னாருங்க. வேற மாமா என்ன சொன்னாரு? நேந்திரம் பழத்தை அப்படியே அவர் சொல்றாரு. அதான் என்ன சொன்னாரு? சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி சொல்லலங்க. அவர் வேற மாதிரி அவர் ரெண்டு தொடைய சொல்ல மாட்டீங்களா என் செல்ல பிள்ளை? அவர் சொல்றது வந்து எனக்கு பொருட்களை இருந்தாலும் சொல்றேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் மனசுல வச்சது எனக்கு என்னதான் புரியும்? அந்த நேந்திரம் பழத்தை நீங்க அப்பப்ப குனிஞ்சு பாத்துக்கிறீங்களா? எதுக்கு அதை புரிஞ்சு நான் பாக்குறேன்? விதி யாரும் விட்டுச்சு. பழத்தை பார்க்கணுமா? ஓ பிரியா பிரியா, ஓ பிரியா பிரியா, பால் இருக்கி. அவங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியாது. அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடி அண்ணன் உங்களை உரிய சொல்றாரு. உனக்கு என்னைக்குமே நான் உள்நாக்கா இருப்பேன், உள்ள இருக்க நாக்கா இருப்பேன். நான் தொங்குறத அறுத்துருவேன். உனக்கு எப்பயுமே உன் முதுகுக்கு நான் ஆயலா இருப்பேன். நான் கைய ஒடிச்சு விட்டுருவேன். ஆமா மாமா, எனக்கு தினமும் அவுச்ச முட்டையை கொடுத்து எனக்கு என்ன தேய்ச்சி அவுச்ச முட்டைன்னா உடம்பு கழுத்து போய் ஊர்ல சரி அப்போ அது எப்படியும் ஒரு 80 இருக்கும். ஒரு வேலை ஆமா வேலை லாரியா எனக்கு அந்த அவுச்ச முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். இல்லையா எங்க ஆத்தா 2 முட்டை அவுச்ச முட்டை நைட்ல அவுச்ச முட்டை இத நான் வெறும் உரிச்சு உரிச்சு தின்னுட்டு 2 முட்டை தின்னுட்டு போய் வண்டி ஏறி பக்கத்துல ஒரு பாய் தோட்டம் போயிருக்கோம். 10 கிலோமீட்டர் போயிருக்கோம். சரி இவங்க முட்டை ஐயோ எனக்கு சும்மா சொல்லுங்க. முட்டை 2 முட்டை தின்னீங்க தின்னுட்டனா எனக்கு வர ஒரு மாதிரியா வயிற்று கலக்கிருச்சா? கலக்கல சத்துமா போட அதுக்கு விட்டு அசிச்சு விட்டுட்டேன். அசிச்சு விட்டா முட்டை வண்டியே வண்டியை கவுந்துருச்சானே. அங்க போய் நான் பார்த்து பாப்பா வந்து முட்டை ஓட்டு வரேன். எவ்வளவு பையில என்னையும் பாக்கலடா. என்ன அடிக்கிடுவா. உனக்கு என்னைக்குமே உன் வீட்டுல நான் பிளக்கா இருப்பேன். தம்பி இங்க பேசாத, பின்னாடி போய் பேசிட்டு வரையா? உனக்கு நான் பிரிச்சா இருப்பேன். நான் கரண்ட் புள்ள கட்டாம அமைச்சு போட்டுருவேன். கப்ளிங் இந்த ஓஸ் சரியா? இந்த உலகத்துல எங்க இருட்டா இருந்தாலும் உன் கவட்டக்குள்ள நான் வெளிச்சமா இருப்பேன். பழுப்பா இருந்தா நான் பாப்பேன். சரியா? நான் உன்னை மனசார உன் உடம்புல வந்தேன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காலம்? செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிரா, முத்துவள்ளியா, முத்துவள்ளி தங்கச்சிரா, கற்பவள்ளியா, அக்கம்பக்க யாரமுள்ள ஆழந்தாரமுள்ள சுத்தி முத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். உலக தமிழனுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி
உனக்கு கேட்கிற சம்பளமெல்லாம் நான் கொடுத்து உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் உள்ள போட்டு பழம் உரிச்சு கொடுக்க சொன்ன எம்கேஆர் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டியா? புத்துக்கெல்லாம் இருக்கும்போது ஏன் முதுகுல சாச்சி வச்சு அடிச்சிடலாம். உன்னை தாத்தா தினசரி ஸ்டேரிங்க ஓட்ட சொன்ன. 2 மந்தையில் பிரிந்த ஆடுகள் எப்பொழுது ஒன்று சேருமோ? சேர அது செம்புரி ஆடு, வெள்ள மயில். நீ செஞ்ச வேலைக்கு நானே நிறுத்திருக்கேன். ஏன் முதுகுல சாச்சி வச்சு அப்படி போய் போட்டு அடிச்சிருக்கேன். ஓட்ட ஓடல இங்க போயிட்டேன். தம்பி நீங்க மோந்து வாங்க போங்க. வர கரெக்டா தான் பதிய வச்சிருக்காங்க. எப்படியும் மீன் விழுந்துடும். ஏய் இது அறத்தால எங்க மீன் அளவு செவ்வரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டும் பாடலாம் என் பேர் மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க ஆர்வம் சுத்தி முத்தி உங்களுக்கே நல்லா தெரியுது. இப்படி தாய்மொழியை உட்கார்ந்துருக்கும் போது உன் வயசுக்கு என்ன கத்துக்கிட்டேன். உன் வயசுக்கு இப்ப என்னடா உனக்கு ஒரு டேஸ்ட் வேணாம். எனக்கு 3 வருஷமா நுரையீரல் பாத்திய மாதிரி அண்ணி வளகாப்பு சொல்லி விடுங்க. வரும்போதே குடும்பம் வந்து ஓட்டுறாங்க. நான் லவர் காதலை வந்து காதல் பாட்டு பாடி ரொமான்டிக் பண்ணா நீ பூமிக்கு ஓடியோ காட்டிருக்க. குழந்தையா எவனாவது தொட வரைக்கும் போவானா? கலக்காத ஒண்ணுதான். வளகாப்புக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமானே? வளகாப்புக்கு சாப்பாடு ஏற்பாடு என்ன வெட்டி கொடுத்து நடந்தாலும் அவன் செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செடிக்கட்டும் பாடலாம் இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க ஆர்வம் இல்லை. ஒண்ணு என்ன ஏதாவது செஞ்சிருங்க ஜெயா. என்ன ஜெயா அப்படியே ப்ரொபோசர் மாதிரி நிக்கிறேன். இவன் நம்ம செக்யூரிட்டி மாதிரி உன்னை டவுட் கேட்கிறேன். என்ன பழக்கம் மிஸ்டர் வாங்கறவா? வாங்கறவா மிஸ்டர் கட்டிக்கும் போ. என்ன பழக்கம்? நாளைக்கு சீக்கிரத்துக்கு போறவனா என்னடா நீ தப்பா நினைச்சிட்டேன் மிஸ்டர். அலுமா இருக்கு. அண்ணா இங்க வா, மைக்கில் வேணா நல்லா அண்ணா இங்க வா. பேசாமல் ஊருக்குள்ள என்ன சண்டை போட்டா சாமி எங்க அண்ணன் கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுணமோ நனையிலே பசிக்கிது மனசிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுணமோ நனையிலே பசிக்கிது மனசிலே பொன்னுடம பார்க்கையிலே போதைய தீரதில்லை. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன சொன்னதோ சொல்ல மறந்து என்ன பிறந்து எல்லாம் என்ன செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு எனக்கு ஒரு செய்யும் போது தருது. எனக்கு ஐயா அப்பயே சொல்லிருக்கேன். நான் எல்லாம் ஒரு தடவை கல்லவட்டு இருந்தேன். எங்க ஐயா கிளம்பிட்டாரு. ஏற்கனவே நான் மாட்டை பிடிச்சி விட்டேன். அப்போ போய் போதும் கூப்பிடணும் காந்தி கலைஞர் கோச்சுக்கிறாரு. என்ன ஞானே அண்ணே எங்க ஒரு உதவி அது தவிச்சுல அந்த நாய் எனக்கு ஆண்குட்டி ஒரு கொட்டை குட்டி கொடுங்க. நம்ம உரக்கம் மோயாதியா வேட்டையாடும். ஏன்னா அது வந்து பதுவுலயே வாடையத்து கிடைக்கும். ஏற்கனவே ஒரு நாயை வளர்த்தேன். அது மசூர் வந்துருச்சு தான். கவலைப்படாதீங்க, நான் வளர்த்து வச்சிருக்கேன். என்ன அண்ணா மாமா பீ வச்சுட்டாரா? சி
துணியை மூடிக்கிட்டு வாயில துணியா வச்சுக்கலாம். இல்ல வாயில துணியை வச்சுக்கலாங்க. என்ன பண்ணீங்க? எப்படி அக்கா யாருக்கா மூடிக்கிட்டு என்ன செஞ்சீங்க? அதான் உனக்கு வெக்கமா தெரியாடி. தீபாவளிக்கு சாம வாட்டின மாதிரி இருக்கேன். அவனை பொறுத்து வாட்டி அடிச்சுட்டு ஆனா ஆளையே ஆவி ஒழிச்சவாரு நீதாண்டி பாப்பல. காவேக்காடு வந்தது மாதிரி இருக்கேன். தண்ணி வருது பாருங்க மூக்குல இருந்து. ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பணம் இருந்தா சொந்தத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பணம் இருந்தா சொந்தத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவம் இல்லை இல்லையா? செப்பரட்டி தோட்டத்தில் கொண்ட நினைச்சு இத ஒரு அவங்களா என்னாச்சு? அது தெரியுமா? ஐயோ என்னது பிரியா என்ன வாயில போல வந்து போயிடுச்சா? கண்ணு தெரியாம வேற என்னையே வாங்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வாரிசு வரக்கணும். நான் ராமநாதன் உங்க பிள்ளைய கொண்டு வந்து பூரா பேத்துக்கு பொருள் காட்சியா காமிக்கணும். அப்படியே கீரி மாதிரியே புரியாத வரும் நினைச்சு பாக்குறது இவளுக்கு அப்படியே மூஞ்சு மாதிரியே அதுலயே உங்களை சொல்றேன். ஒரே வாந்தி வர மாதிரி புளிப்பு திங்கிற போல இருக்கு. அப்படியா? சாம்பலா உங்க எரிச்சது யாரு செஞ்ச வேலை இது? உடனே எதுவும் பிடிக்குதுன்னா அது நீ கூட எறும்பு எனக்கு மருமையை பார்க்க போறான். ஏய் நம்ம ரெண்டு பேரும் கீரிக்குள்ள வரணும். அவன் 16 மாத்திரை ஓட்டாத்தே லேசா ஒண்ணுக்கே வந்து கண்ணுல பாழ என் கண்ணுல பாழ ஒத்த வந்து கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழவா கண்ணு சொல்லம்மா மாலாப்பு போட்டு வந்து மத்தார போட்டு வந்து அடியஞ்சுதமே ஏஞ்சுதமே ஏஞ்சுதமே கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஒத்த வந்து கண்ணையா கண்ணையா இப்ப கொஞ்ச நேரத்துல போட்ட பூரா போயிரும் ஐயா. கூலி எடுத்து ஒட்டு வச்சு பல்வேறு மாதா குலசுதி அண்ணே என்ன கொடுமது? ராமேஸ்வரம் புளிச்சல் கட்டிட்டு நீ நீரும் அலுவலகம் போது பலகாரம் கொண்டு வராங்க. ஏன்னா வெளியே வச்சுட்டா காக்காது அதுல தூக்கிட்டு போயிருக்குன்னா சரியா இருக்கீங்க அண்ணே. என்னண்ணே மண்டை இங்க இருக்காது ரெட்ட பாத்துட்டு இருக்கு. இது பையனா பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சா? இல்ல பொண்ணு என்னைய மாதிரியே அழகா சிரிச்சுட்டே இருக்கும். என்ன காப்போடுக்கு இந்த கொடுமையா? ஏன் பிள்ளைங்க அவர் மரத்துல வருதுங்க
ஏத்தா ஆ, இது மாசம் மாதிரி தெரியல. எட்டு புள்ள இருக்கா வயித்துக்குள்ள. பலகாரம் சொல்லும் போது என்ன தெரிஞ்சு கொப்பள மாதிரி இருக்கு கோயில் மாதிரி இருக்கு. இவ்வளவு புதுசா ஒரு பொம்பளை. ஏன் இவனை பத்தி எனக்கு தெரியாதா? உன் புள்ள, புள்ளையோ, புள்ள. அக்கா, கொஞ்ச நாச்சும் மனசாட்சி இல்லையாடா? அண்டி அது பிள்ளை இல்ல பொண்ணு இல்ல, நல்லா போய் ஸ்கேன் பண்ண. பின்னாடி சரியா இருக்கா? பின்னாடி அத பாருங்க. அண்ணே ஆமா முட்டை போடுவானே. இவனே ஆமை பண்ணது. ஒத்து புளி முட்டை எடுத்து ஒத்து வச்சு பல்வது காத்தா மனசுகி விகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து பொடி சார் எடுத்து பேச்சு வச்சு கண்டத்தில் மாறு என்ன முழுசாகத்தான் பகவானும் அந்த குழுதாகத்தான் உன்னதான் தொட்டது என்னமோ பண்ணது கோவில். அண்ணே புள்ளைய பெத்து அண்ணி, உங்க ஆசீர்வாதத்துல குழந்தை நல்லபடியா சுகப்பிரசவம் பண்ணுங்க. தூக்கிட்டு வாங்க. என்ன அது வந்தது? ஆமாண்ணே. இவங்க குழந்தை பாக்குறேன். அது கடல் அட்டையா இருக்குங்களா? சே, அப்படிலாம் இல்ல, புள்ள அழகு. எப்ப பார்த்தா நைட்டே அழகு. ஏலே, ஏலே, புள்ளைக்குள்ள பாரு, நீங்க குடிச்சா புள்ள எப்ப குடிக்கும்? அண்ணே நீங்க குடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் சேலம் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புங்க. செத்துருவேன் நான். புள்ள ஜட்டி மஞ்சள் கலர்ல போடுறா. அதான் அதான் ராம்நகர் இந்த ஆத்தாவோட மகிமை. அவரு மாசமானாரு, இவங்க மாசமானாங்க. ஐயா வந்து அத்தகாப்பே அரும்பு குறையாம என்ன விலையை உங்களுக்கு சொல்லணும்ல. அன்னை மருதமணிக்கும் எங்க மதனி ஜெயப்பிரியாவுக்கும் நகர கருவாடு வளர்ந்துருக்கு. அண்ணே கருவாடு கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாட வார்த்தை ஏ மாமா. ஆமாண்ணே காப்போட முடிச்சிருக்கு முழு போடுதானே. நீங்க என்ன சென வருவீங்களா? என்ன பண்ண பப்ளிக் அப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் போய் இந்த பாலத்துக்கு ஒரு கீழே ஆனா இவனுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ணு நல்லா கெதிச்ச ஓட்டமா இருந்தா ஊரை கண்டு போன வாங்கிட்டு தம்பி தம்பி உன் முகத்தை பார்க்கும்போது 8 கமலஹாசன் 9 ரஜினி 10 இதுல பாரகாசன் விக்ரம் விக்ரம் எல்லாத்தையும் உடிச்சு வச்சுட்டேன். என்னடா இருக்கும்? துண்டி முழுக்க மிதப்பு கட்டேன். என்ன? இப்படி பேர் சொன்னீங்கன்னா இப்படி பேருக்கு அவங்களுக்கு தெரியுமா? கண்ணுல பாட கண்ணுல பாட ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ கண்ணுல பாட வாசன ஏ மாமா. கடைசியில என்னைய கொண்டு வந்து ஏடிஎம் செக்யூரிட்டி மாதிரி வச்சிருந்தீங்க. கால எடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் உன்னை கால நீங்க நீ கால சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பெட்ரூம்ல. போய் அந்த மண்ணுக்குள்ள நீ ஜீவன் அடிச்சாருங்க. உங்களை பார்த்து எனக்கு காலம் வருது. துணியை வாங்க மாமா. துணியை பூங்க யாத்துக்கு.
பாருங்க